ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் எங்கள் ஊர் திருவிழா ஸ்பெஷலாக தான் நாங்கள் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட பீப் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து நைட்டு வந்து காலைல சர்ச்சுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மாதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி சனிக்கிழமை தான் எங்கள் ஊர் திருவிழா 31 எங்கள் ஊர் திருவிழா அன்றைக்கி சனிக்கிழமை வந்ததுனால நாங்கள் எதுவும் நான்வெஜ் எடுக்கலை. சிம்பிளாக சாம்பார் லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம். அதோடு வந்து நைட்டு வந்து தேருக்காக நாங்கள் போயிருந்தோம். தேர் வந்து ஃபுல்லாகவே சுற்றி வந்துச்சு. மணி 7:30 மணிக்கு ஆரம்பித்த தேர் வந்து 12:30 மணி வரலும் நாங்கள் சர்ச்சாண்ட தான் இருந்தோம். 1-2 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரோம். ஃபுல்லாகவே ஊர் ஃபுல்லாகவே தேரில் வந்து நாங்கள் சுற்றி கூடவே வந்தோம். ஆரோக்கிய மாதா சர்ச்சு தேரில். எங்கள் ஊர் திருவிழா தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் பாப்பா, ரிலேட்டிவ்ஸ், அத்தைங்க, அதோடு எங்கள் அக்கா பசங்க எல்லாமே ஊரில் இருக்கிறவங்க, அதோடு என் சிஸ்டர் எல்லாருமே நாங்கள் வந்து தேர் கூடவே தான் நாங்கள் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மே 31 ஆரோக்கிய மாதா சர்ச்சில் வந்து கோயில் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் குட்டீஸுங்க, அக்கா பசங்க எல்லாருமே, சித்திங்க எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்னை வீடியோ எடுத்து போடுன்னு சொன்னாங்க. அவங்களையும் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கோயில் திருவிழா. இது வந்து எங்கள் அத்தைங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அத்தை பசங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வருஷமானால் நாங்கள் வருஷத்தில் ஒரு முறை இதுமாரி தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேரில். அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் நைட்டில் வந்து தூங்கவே மாட்டோம். வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். அதோடு ஃபுல்லாக மேலே தாளத்தோடு ஃபுல்லாக ஊர்வலம் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலை சுற்றி ஊரே சுற்றி வந்தோம் நாங்கள். சூப்பராக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஃபாதர்ஸுங்க, சிஸ்டருங்க எல்லாருமே வந்து நாங்கள் தேரை சுற்றி ஃபுல்லாகவே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஃபுல்லாகவே சுற்றி வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நாங்கள் சாட்டர்டே தான் வந்து எங்கள் கோயில் திருவிழா. நாங்கள் சனிக்கிழமை கவிச்சு சாப்பிட மாட்டோன்றதுனால வந்து அன்றைக்கி எதுவுமே நாங்கள் செய்யலை. காலைல தோசை, சட்னி, மதியம் வந்து சாம்பார், லெமன் ஊறுகாய் வச்சு சிம்பிளான இது வச்சுட்டோம் மேம். டின்னருக்கு வந்து அந்த சாம்பாரே இருந்துச்சு. நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு உடனே வந்து சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். தேர் பூசத்துக்கு பூசைக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பிட்டோம். தேர் கிளம்புற நேரத்துக்கெல்லாம் ஆரோக்கிய மாதா தேர் பவனி சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் எப்படி நீங்கள் வந்து தேர் திருவிழா எப்படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மாதா தேர் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து ஆலயத்தில் நுழையிறப்போ பட்டாசு வெடித்து மேலே தாளத்தோடு உள்ள அந்த மாதா வந்து நம்ம சர்ச்சு உள்ளே வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கிய மாதா தரணி போற்றும் தச்சோர் புரிந்த ஆரோக்கிய மாதா ஆலயத்துக்குள்ளே தேர் வருது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெடியெல்லாம் வச்சு தச்சூர் மாதாவை வாழ்க, ஆரோக்கிய அன்னையே வாழ்க, பரிசுத்த அன்னையே வாழ்க. ஃப்ரெண்ட்ஸ் அதோடு அந்த கொடி எடுத்துன்னு வந்து ஆராதனை நாங்கள் கலந்துக்கணும். அதோடு காலையில் எழுந்துச்சி சண்டே ஸ்பெஷல் சுட சுட ஆவி பறக்க இட்லி, ஈரல் குழம்பு, நல்லா சூப்பரான ஈரல் குழம்பு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் குழம்பாக தான் வச்சேன். சூப்பரான சண்டே ஸ்பெஷல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம்.
அதோட தயிர் பச்சடி வந்து பீஃப் பிரியாணியை வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, அதனால் பீஃப் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வந்து ரைத்தாக்கு கட் பண்ணி வச்சுட்டு தயிர் கொஞ்சம் உப்பு போட்டு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். நல்லா கிளறி வச்சிடறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறிய பச்சடி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு எந்தெந்த பொருட்கள் தேவையோ ஒரு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதோட கேசரி பவுடர் கலந்துக்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விறகு அடுப்பில் தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். நல்லா மரத்தடி நிழல்ல விறகு அடுப்பில் தான் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் நான் வந்து பீஃப் பிரியாணி செய்கிறேன். 1 கிலோ கறி 1 கிலோ அரிசி ஃப்ரெண்ட்ஸ். அதோட 1/4 கிலோ தேங்காய் எண்ணெய் ஊற்றினு ஸ்பைசஸ் சேர்த்துக்கினேன். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வதக்கிறத பொறுத்து தான் டேஸ்ட்டு வந்து கூடுதலாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதற்காக தான் நான் இன்றைக்கி வந்து பீஃப் பிரியாணி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குங்க பிறகு பொன்னிறமாக ஆகணும். நல்லா விறகடியில் மரத்தடியில் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறதுக்கு. நல்லா வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பொன்னிறமாக ஆனால் தான் ரொம்ப டேஸ்ட்டு கூடுதலாக நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 1/4 கிலோ வெங்காயம் 1/4 கிலோ தக்காளி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். அதோட புதினா கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா வதன்னு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க. அதோட தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெயில் பிரியாணி செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்கும். அதோடு மூடி போட்டால் தான் கொஞ்சம் குழைய வேகும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கிறேன். அதோடு நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வந்தாச்சு. அதுவும் தேவையான அளவு 50 கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. நல்லா ஒட்டாது உதிரியாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா வதக்குன்னு வதக்குங்க. நல்லா வதக்கி விட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தக்காளி விழுகிற ஜூஸ்லாம் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் தயிர். நல்லா தயிரும் ஊற்றி நல்லா வதக்கணும். அதோடு பீஃப் 1 கிலோ வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வேக வச்சுக்கிறேன். 3 விசில் விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணியை நம்மளுக்கு அளவுக்காக வேணுன்றதுனால அந்த அவிச்ச தண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன். 3 டம்ளர் அரிசிக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக. டைரக்ட் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுங்க. அதோடு தனியாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. நல்லா சூப்பராக காரசாரமான பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுறது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு அந்த கறி அவிச்ச தண்ணியோடு வந்து 6 டம்ளர் தண்ணி 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா உதிரியாக சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு பிரியாணி. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்தோடனே தான் அரிசி போடணும். அரிசியும் ஊற வச்சுட்டேன். அதோட தண்ணி கொதிச்சாச்சு. அரிசி போட்டுக்கலாம். வீட்டு அரிசியில் தான் பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன்.
அதோடு வந்து அரிசி போட்டு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டு கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நல்லா அடி பிடிக்காத நல்ல உதிரி உதிரியாக பிரியாணி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விறகு அடுப்பில் செய்தால் தான் இன்னும் ரொம்ப ருசி கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா சூப்பராக நல்லா கொதி வருது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. நல்லா கலர்ஃபுல்லான பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விடுங்க, திரும்பி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வரணும். அப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து திரும்பி ஒரு டைம் வந்து 2 டைம் போடுறோம். தக்காளி கூடவும் இப்போ போடுறோம். அதோடு வந்து நெய் வீட்லேயே வந்து ரெடி பண்ண நெய் தான், அதுவும் மேலே ஊற்றி விட்டுடலாம். அதோடு வந்து கேசரி பவுடரும் கொஞ்சோண்டு லெமனும் பீஸ் பண்ணி மேலே சேர்த்துறோம். அதோட நல்லா ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கிறதுக்காக வந்து வாழை இலை மேலே அந்த மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி மேலே வச்சிடலாம். நல்லா சூப்பராக வச்சா தான் அந்த அந்த சாறுலாம் அந்த வாழை இலை சாறுலாம் இறங்கி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கீழே ஒரு நெருப்பு, அடுப்பு கீழே ஒரு நெருப்பு கூட இருக்கிறது எல்லாமே வந்து தட்டு மேலே போட்டுக்கலாம் டம்முக்காக. அதுதான் நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்டைலே நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பரவலாக வந்து அந்த நெருப்பை வந்து தள்ளி விடணும். அதோடு ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் வந்து நம்ம டம்மு உடச்சிடலாம். அந்த வாழை இலையுடைய சாரெல்லாம் இறங்கி சூப்பராக வந்து உதிரி உதிரியாக அடி கூட பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காத சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர் திருவிழாவுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.